வெல்கம் டு சாந்த்ரு மேத்ஸ். இப்போ வரப்போகிற எஸ்எஸ்சி எக்ஸாம் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷனல் டைமிங் இருக்க போகுது. அதாவது 15 நிமிஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 25 கொஷினை நீங்கள் அட்டன் பண்ணி ஆகணும். ஓகே, அதுக்கப்புறம் ரயில்வே எக்ஸாம்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸுக்கெலாம் போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு ப்ராப்ளமாக தான் இருக்கும். இதை ரெண்டையும் டேக்கிள் பண்ணுற மாதிரி அதுக்கப்புறம் லேட்டஸ்ட்டாக கேட்டிருந்த 2025 நடந்த எஸ்எஸ்சி ரயில்வே கொஷின்ஸ் எல்லாத்தையுமே ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி ஒரு புது கோர்ஸ் வந்து நான் லான்ச் பண்ணியிருக்கேன். ஓகே, இது பெய்டு கிளாஸாகவும் நான் கொடுத்துருக்கேன், ஃப்ரீயாகவும் நான் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஸோ நீங்கள் ஃப்ரீயாக பார்க்குறதா இருந்தால் அதில் ஒரு கண்டிஷன் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் ஃபுல்லாக பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன், எப்படி நீங்கள் வந்து ஃப்ரீயாக பார்க்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ இந்த கோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து மேத்ஸ் மட்டும்தான் இருக்க போகுது. இது பிகினர்ஸ்க்கு கிடையாது. நீங்கள் இப்போ தான் மேத்ஸ் கற்றுக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் நம்மளுடைய ஆல் இன் ஒன் கோர்ஸ்லையோ இல்லைனா மேத்ஸ் கோர்ஸ்லையோ ஜாயின் பண்ணி அதில் நான் பேசிக்லேருந்து டீச் பண்ணியிருப்பேன் டாபிக் வைஸ், அதை பாருங்கள். இந்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன், எனக்கு ஸ்பீடு தான் ப்ராப்ளம், லேட்டஸ்ட் கொஷின்ஸையும் நான் வந்து பார்க்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு தான் இந்த பேட்ச். ஓகே, பர்டிகுலராக மேத்ஸுக்காக மட்டும்தான் இது. ஸோ மேத்ஸில் உங்களோட ஸ்பீடை வேறு லெவலில் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒன்லி ட்ரிக்ஸ் மட்டும் இருக்கிற மாதிரி ஒரு கோர்ஸ் வந்து நான் லான்ச் பண்ணியிருக்கேன். இதில் நான் யூஸ் பண்ண போகிற கொஷின்ஸ் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 2025 நடந்த எஸ்எஸ்சி ரயில்வே எக்ஸாமில் கேட்டிருந்த கொஷின்ஸ் மட்டும்தான் இருக்கும். மற்ற கொஷின்ஸும் இருக்கும், பட் மேக்ஸிமம் இந்த 2 கொஷின்ஸும் வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா ட்ரிக்குன்னு நான் வெறுமனே ஒன்று சொல்லிட்டு அது அந்த மாதிரி கொஷினே கேட்கவே மாட்டாங்க. அப்படிங்கிறப்ப அதில் எந்த யூஸுமே இல்லை. இப்போ நீங்கள் நிறைய ரீல்ஸு ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரிக்குன்னு சொல்கிறாங்கன்னா அதனால் உங்களுக்கு எக்ஸாமில் அதனால் எந்த யூஸுமே இருக்காது. ரியலாக வந்து அதோட அப்ளிகேஷன் உங்களுக்கு எக்ஸாமில் இருக்கவே செய்யாது. சும்மானாலும் இந்த நம்பரை இந்த நம்பர்லேருந்து மல்டிபிள் பண்ணுறதுக்கு, இந்த இதுலேருந்து இது வரைக்கும் மல்டிபிள் பண்ணுறதுக்கு இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணுங்கள், இதை இதுக்கு யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி ஏகப்பட்ட ரீல்ஸ் மட்டும் போடுறதுக்குன்னு நிறைய சேனல் இருக்குது. ஆனால் அது எல்லாம் உங்களுக்கு வந்து எக்ஸாம் டைமில் மைண்டில் நிற்குமா? அதுக்கப்புறம் உண்மையிலேயே அந்த மாதிரி கொஷின் கேட்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையிலேயே அந்த மாதிரி இருக்காது. 80% இருக்காது, 20% உங்களுக்கு எங்கேயாச்சும் யூஸ் ஆகும். ஆனால் 100% யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இந்த கோர்ஸ் இருக்கும். அதனால தான் நான் ப்ரீவியஸ் இயர் கொஷின் லேட்டஸ்ட்டாக கேட்டிருந்த கொஷின்ஸ் இதில் கொடுக்க போகிறேன். ஓகே, ஏன்னா உங்களுக்கு அதில் ஒரு நம்பிக்கை வரணும்ல, இப்படிலாம் கொஷின் கேட்பாங்களா அப்படின்ட்டு. ஸோ அதுவும் டாபிக் வைஸ் கொடுக்க போகிறோம். ஓகே, நீங்கள் ஒரு ட்ரிக்கை அப்படியே லேர்ன் பண்ணிட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் மறுபடியும் உங்களோட அந்த பேசிக் மெத்தடில் தான் சால்வ் பண்ணுவீங்க. ஸோ அந்த ட்ரிக்கை வந்து உங்களோட மசில் மெமரியில் ஏற்றணும். மசில் மெமரினா என்ன அப்படின்னா, இப்போ நான் வந்து சிஐஎஸ்எஃப்ல சப் இன்ஸ்பெக்டர் 5 வருஷம் ஒர்க் பண்ணேன். அதில் 1 வருஷம் ட்ரைனிங்கில் இருந்தேன். ராஜஸ்தானில் 1 வருஷம் சிஎஸ்எஃப்ல ட்ரைனிங்கில் இருந்தேன். ஓகே, அதில் டெய்லி ஒரு ஒரு 3 மணி நேரத்துக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வெப்பன் ட்ரைனிங் கொடுப்பாங்க. அதில் மொதல் 6 மாதம் கிட்டத்தட்ட 5லேருந்து 6 மாதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வெப்பன் தான், இன்சாஸ் ரைஃபிள்னு சொல்லி ஒரே ஒரு ரைஃபிள் தான். டெய்லி 3 மணி நேரமும் அதை ஃபுல்லாக வந்து ஓப்பன் பண்ணணும், மறுபடியும் வந்து அதை அசம்பிள் பண்ணணும், ஓப்பன் பண்ணணும், அசம்பிள் பண்ணணும். அதுக்கப்புறம் அதில் புல்லட் இருக்காது, அது வந்து புல்லட் போட்டாலும் ஃபயர் பண்ணாது, ஃபயரிங் பின்ன எடுத்திருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ரியல் கன் தான், பட் ஃபயர் பண்ணாத மாதிரி ஒரு கன் இருக்கும். அதில் வந்து புல்லட்டை லோட் பண்ணணும், அடுத்ததாக வந்து எடுக்கணும், லோட் பண்ணணும், எடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து எதுவும் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா இந்த ப்ராப்ளம் வருதுன்னு வாயிலே சொல்லுவாங்க. அதுக்கான அதை நம்ம எப்படி கரெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து மறுபடியும் பண்ணணும். ஓடிக்கிட்டே வந்து புல்லட்டை லோட் பண்ணணும், ஓடிட்டு வந்து உடனே எய்ம் பண்ணி நம்ம வந்து ஃபயர் பண்ணுறதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். எங்கேயாச்சும் ஓடி போயிட்டு வந்துட்டு ஒருத்தனை தூக்கிட்டு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த ரைஃபிளை கலட்டி மாட்டணும். இந்த மாதிரி 6 மாதம் வந்து பார்த்தீங்கன்னா 1 வருஷத்தில் 6 மாதம் ஒரே ஒரு ரைஃபிளை மட்டும்தான் 3 மணி நேரம் டெய்லி பண்ணணும். சண்டே மட்டும்தான் லீவ் இருக்கும், மற்ற கவர்மெண்ட் ஹாலிடே கூட ஹாலிடே இருக்காது. ஓகே, அந்த மாதிரி 6 மாதம் ஒரே ஒரு ரைஃபிளை ஏன் அவ்வளோ பண்ண சொல்கிறாங்க? நமக்கே சலுத்து போயிடும், ஏன்னா டெய்லி இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. எதுக்காக பண்ணுறாங்கன்னா அதுதான் நம்மளோட மசில் மெமரியில் ஏற்றுறது அப்படிங்கிறது. ஓகே, நம்மளோட மசில் மெமரினா என்ன? நம்ம மைண்டு சரியாக வேலை பண்ணலாட்டா கூட நம்ம கை அந்த வேலையை பண்ணிடும். ஆட்டோமேட்டிக்காக நம்ம எய்ம் பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்காக ஃபயர் பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்காக ஒரு ப்ராப்ளம் வச்சுன்னா அதை சரி பண்ணுவோம். ஸோ ஒரு வார் சுச்சுவேஷனில் இருக்கிறப்போ, ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறப்போ, நம்ம ஒரு பதட்டத்தில் இருந்தாலும் நம்ம கண்ட்ரோலில் நம்ம இல்லாட்டியும் நம்ம பண்ண வேண்டிய வேலையை கரெக்டாக பண்ணுவோம். அதுதான் வந்து மசில் மெமரி அப்படிங்கிறது. ஸோ அந்த அளவுக்கு இந்த கோர்ஸ் உங்களுக்கு இருக்கும். வெறுமனே ஒரு ட்ரிக்கை சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க விட்டுட்டு போக மாட்டேன். ஒவ்வொரு டாப்பிக்கில் இருந்தும் கேட்டிருந்த ஏகப்பட்ட கொஷின்ஸ் அந்த பர்டிகுலர் ட்ரிக்குக்காக நான் வந்து சொல்லுவேன். ஒவ்வொரு டாப்பிக்லையும் அந்த ட்ரிக்கை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ நீங்கள் யோசிக்கிறதே அந்த மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. எப்படி நான் இந்த மசில் மெமரிக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னனோ அந்த மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. நீங்கள் அந்த ட்ரிக்கு தான் உங்களுக்கு மெயின் மெத்தடாகவே மாறிடும். அந்த அளவுக்கு இந்த கோர்ஸ் வந்து இருக்கும். ஸோ கோர்ஸில் என்ன இருக்க போகுது அப்படிங்கிறத வந்து நம்ம தெளிவாக பார்க்கலாம். ப்ராக்டிஸ், அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு 2-3 கொஷின்ஸ் நான் கொடுக்க போகிறேன். மெயின் ஃபோக்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி ரயில்வே எக்ஸாம் தான். நீங்கள் எந்த எக்ஸாமுக்கு படித்தாலும் இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஓகே,
பர்டிகுலராக இந்த செக்ஷனல் டைமிங்கை டேக்கிள் பண்ணுறதுக்கு இது 100% வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ மறுபடியும் சொல்லிடுறேன், இது வந்து பிகினர்ஸ்க்கு கிடையாது. சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணவங்க, நீங்கள் நம்ம ஸ்டூடெண்டாக இருந்தாலும் சரி, எங்கே படிச்சிருந்தாலும் கண்டிப்பாக இது உங்களுக்கு 100% யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் வந்து வரப்போகிற எஸ்எஸ்சி எக்ஸாம் எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், செலெக்ஷன் போஸ்ட், சப் இன்ஸ்பெக்டர், ஜிடி, மேத்ஸ் எதுலலாம் இருக்குதோ எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். எம்டிஎஸ்ல மேத்ஸ் இருந்தாலும் அதில் இம்பார்ட்டன்ஸ் கிடையாது மேத்ஸுக்கு, அப்படின்னாலும் அதை நான் கொடுக்கல. ஸ்டெனோகிராஃபரில் மேத்ஸ் கிடையாது. ஓகே, ரயில்வேல வரப்போகிற என்டிபிசி, குரூப் டி, ஏஎல்பி டெக்னீஷியன், ஆர்பிஎஃப் வந்துச்சு அப்படின்னா அதுக்கும் வந்து இது வந்து யூஸ் ஆகும். ஆர்பிஎஃப் வந்து எஸ்எஸ்சி தான் கண்டக்ட் பண்ண போகிறாங்க, இருந்தாலும் அது ரயில்வேயோட ஒரு போஸ்ட்டுனால ரயில்வேயோட கேட்டகரியில் கொடுத்துருக்கேன். ஓகே, இதுக்கு மட்டும்தானான்னு கேட்டிங்கன்னா இல்லை, நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படித்தாலும் இதுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும். ஏன்னா மேத்ஸுங்கிறது எல்லா எக்ஸாம்லையும் இருக்குது. ட்ரிக்கு தெரிஞ்சால் நீங்கள் கண்டிப்பாக மற்றவங்களோட ஸ்பீடாக சால்வ் பண்ண முடியும். ஸோ நான் சொல்ல போகிற கொஷின்ஸ் வந்து, அதில் நான் உங்களுக்கு எக்ஸாமுக்கு கொடுக்க போகிற கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி ரயில்வே கொஷின்ஸாக இருக்குமே தவிர அது எல்லா எக்ஸாமுக்கும் யூஸ் ஆகும். நான் இந்த 2 எக்ஸாமோட கொஷின்ஸை மட்டும்தான் மேக்ஸிமம் டிஸ்கஸ் பண்ணுறனால நேமில் வந்து எஸ்எஸ்சி அண்ட் ஆர்ஆர்பி எக்ஸாம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஆனால் எஸ்எஸ்சி ரயில்வேக்கு நீங்கள் மேத்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா இந்த லிஸ்ட்டில் கொடுத்துருக்க எந்த எக்ஸாமுக்குனாலும் நீங்கள் வந்து மேத்ஸ் தனியாக படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. டிஎன்பிஎஸ்சியாக இருக்கட்டும், டிஃபென்ஸில் வரக்கூடிய சிடிஎஸ், அடுத்து அக்னிவீர், ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ்லேருந்து வரப்போகிற வேறு எக்ஸாம்ஸ், அதுக்கப்புறம் சிஎஸ்எஃப், சிஆர்பிஎஃப்ல வரப்போகிற எந்த டிஃபென்ஸ் எக்ஸாம் எல்லாத்துக்குமே வந்து மேத்ஸுக்கு இந்த கோர்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட ஸ்பீடை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. புதுச்சேரி எக்ஸாம்ஸுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஐபி, ஏசிஐஓ, ஐபி செக்யூரிட்டி அசிஸ்டன்ட், எம்டிஎஸ், அடுத்த பேங்க் எக்ஸாம் எல்லாத்துக்குமே மேத்ஸ் இருக்குது. எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் இந்த ட்ரிக்கை அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, வேற எந்த எக்ஸாமாக இருந்தாலும் பரவாயில்ல, மேத்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த கோர்ஸ் உங்களுக்கு 100% யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இதில் நம்மளோட மெயின் ஃபோக்கஸ் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி கொஷின்ஸாக வந்து இதில் இருக்க போகுது. அதுவும் லேட்டஸ்ட்டாக கேட்டிருந்த கொஷின்ஸும் அதிகமாக இருக்கும், பழைய கொஷின்ஸும் இருக்கும், பட் லேட்டஸ்ட்டாக கேட்டிருந்த கொஷின்ஸும் அதிகமாக இருக்கும். இதுக்கு இந்த மீனிங் கிடையாது நான் எல்லா லேட்டஸ்ட் கொஷினையும் சால்வ் பண்ணி கொடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. லேட்டஸ்டான எக்ஸாம்லையும் இந்த இப்போ கம்ப்ளீட்டான எக்ஸாம்லையும் இவ்வளோ ட்ரிக்கை வச்சு நம்ம சால்வ் பண்ணுற மாதிரி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் இது இருக்கும். நீங்கள் வந்து இப்போ எனக்கு சிஜிஎல்ல கேட்டிருந்த 2025 கேட்டிருந்த மொத்த கொஷினை இதில் கொடுப்பீங்களா, ரயில்வேல என்டிபிசியில் கேட்டிருந்த மொத்த கொஷின் இதில் கொடுப்பீங்களான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. அதுக்கு அவசியமே இல்லையா, நீங்கள் பேசிக்லேருந்து ஆல்ரெடி கற்றுக்கிட்டீங்க. ஸோ ட்ரிக்கை வச்சு நம்ம எங்கெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கிட்டாதான் நம்மளோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ நம்மளோட ஃபோக்கஸ் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறது. அதுக்கு நான் யூஸ் பண்ண போகிற கொஷின்ஸ் லேட்டஸ்ட்டாக கேட்டிருந்த எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி கொஷின்ஸாக இருக்கும், 2025 கேட்டிருந்த கொஷின்ஸாக இருக்கும், பழைய கொஷின்ஸும் கண்டிப்பாக இருக்கும். ஓகே, மற்ற எக்ஸாமில் உள்ள கொஷின்ஸும் இருக்கும், பட் மெயினாக வந்து இந்த 2 எக்ஸாமில் உள்ள கொஷின்ஸ் அதிகமாக இருக்கும். ஒவ்வொரு டாப்பிக்குக்கும் நான் கொடுப்பேன். வெறுமனே இந்த ட்ரிக்குன்னு சொல்லி ஒரு வீடியோ இருக்காது. யூனிட் டிஜிட் மெத்தடுக்கு ஒரு வீடியோ, அடுத்ததான் வந்து டிஜிட்டல் சம்முக்கு ஒரு வீடியோ அப்படிங்கிற மாதிரி இருக்காது. டிவிஷன் மெத்தடில் மல்டிப்ளிகேஷன் மெத்தடுக்கு ஒரு வீடியோ அப்படிங்கிற மாதிரி இருக்காது. ஓகே, இதில் இந்தந்த எக்ஸாமில் ஆவரேஜில் கேட்டிருந்த கொஷின்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு டாபிக் வைஸ் வந்து நான் கொடுப்பேன். அதுக்கு ஒரு 2-3 வீடியோ, ஆவரேஜுக்கு ஒரு 2-3 வீடியோ, பர்சன்டேஜுக்கு, ப்ராஃபிட் அண்ட் லாஸுக்கு, ஸ்பீட், டைம், ஃபுட் அண்ட் டிஸ்டன்ஸுக்கு, அந்த மாதிரி டாபிக் வைஸ் வந்து இதில் இருக்கும். ஓகே, இதில் நீங்கள் கற்றுக்க மட்டும் மாட்டீங்க, ப்ராக்டிஸும் பண்ணுவீங்க. ஓகே, டெஸ்ட்டும் நான் கொடுக்க போகிறேன். அதுக்கப்புறம் வீடியோலேயே நான் ஏகப்பட்ட கொஷின் கொடுத்துருவேன். இந்த ஆவரேஜ் டாப்பிக்கில் நீங்கள் யூனிட் டிஜிட்டை வச்சு இப்படி பண்ணலாம்ட்டு ஒரு கொஷினை வச்சு முடிக்க மாட்டேன். அந்த இதுக்கே வந்து ஒரு 10 கொஷின் கிட்ட நான் கொடுப்பேன். ஓகே, ஸோ நீங்கள் வந்து ஒரு ட்ரிக்கை கற்றுக்குவீங்க, அதை வந்து ப்ராக்டிஸும் பண்ணிடுவீங்க, அதுக்கப்புறம் டெஸ்ட்டும் போடுவீங்க. மினிமம் 50க்கு மேலே வீடியோஸ் இருக்கும் மினிமம். ஓகே, கண்டிப்பாக 100க்கு மேலே போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. மினிமம் 50 வீடியோஸ்க்கு மேலே வரும். ஸோ இதில் டெஸ்ட்டும் நான் கொடுக்க போகிறேன். ஸோ இது வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்காக. ஒரு டாப்பிக்கை முடித்த உடனே அந்த டாப்பிக்கில் நம்ம டிஸ்கஸ் பண்ண கொஷின்ஸை, இப்போ நம்ம ஒரு டாப்பிக்கில் வந்து ஒரு 150 கொஷின் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம்னா அதுலேருந்து ஒரு 20 கொஷின் நான் வந்து டெஸ்ட்டாக கொடுப்பேன். ஸோ நீங்கள் படித்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா, உண்மையிலே அந்த மெத்தடை உங்களால் அப்ளை பண்ண முடியுதா அப்படிங்கிறத செக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் எல்லா டாப்பிக்கும் முடிச்சதுக்கப்புறம் செக்ஷனல் டெஸ்ட்டும் இருக்கும். இது எஸ்எஸ்சி பேட்டர்னில் இருக்கும். அந்த செக்ஷனல் டைமிங்காக நான் வந்து இந்த மாதிரி கொடுக்குறேன். 15 நிமிஷத்தில் வந்து 25 கொஷின் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி செக்ஷனல் டெஸ்ட்டும் இருக்கும். ஓகே, அதுவும் மெயினாக இந்த மாதிரி ட்ரிக் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் அதில் நிறையா இருக்கும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சீரீஸை நீங்கள் பார்த்ததுக்கப்புறம், இதில் நான் கொடுக்குற வீடியோஸை ஃபுல்லாக பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களோட வே ஆஃப் திங்கிங் மாறும். நீங்கள் யோசிக்கிறதே இந்த மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஓகே, இங்கே வந்து இந்த மெத்தடில் நம்ம போட்டுடலாம் அப்படின்ட்டு மேக்ஸிமம் பேப்பர் பென் இல்லாமலே வந்து உங்களால் சால்வ் பண்ண முடியும். ஓகே, நான் இதுக்கு மேலே கேட்டால் பேப்பர் பென் தான் கொடுக்குறாங்களா, அதை வச்சு சால்வ் பண்ண வேண்டியதான்ட்டு சொல்லுவேன். ஆனால் இப்போ காலம் மாறிடுச்சு. ஓகே, செக்ஷனல் டைமிங் வந்துருச்சு, டஃப்பான கொஷின்ஸ் கேட்குறாங்க, யார் ஸ்பீடாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் போஸ்டிங் கிடைக்கும் அப்படிங்கக்கூடிய நிலைமைக்கு வந்துருச்சு. அப்படின்னால கண்டிப்பாக நீங்கள் நிறையா ட்ரிக் வந்து கற்றுக்கணும். ஓகே, ஸோ உங்களோட அப்ரோச் கண்டிப்பாக மாறும். என்னால் அதுக்கு வந்து கேரண்டி கொடுக்க முடியும். இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் நீங்களே சொல்லுவீங்க. ஓகே,
இப்போ இதுக்கு நான் வந்து 2 ஆப்ஷன் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு. ஒன்று நான் ஃப்ரீயாக கொடுக்குறது. ஃப்ரீயாக கொடுக்குறேன் அப்படின்னா சந்துரு மேத்ஸ் 2.0 யூடியூப் சேனலில் ஃப்ரீயாக நான் வந்து கொடுக்கறதுக்கு ரெடி. ஆனால் இதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்படுறேனோ அதுக்கான கிரெடிட் எனக்கு வேணும். கிரெடிட்னா வந்து நீங்கள் பார்க்கணும், அவ்வளோதான். நீங்கள் என்ன பாராட்டணும்ட்டு இல்லை. நான் இவ்வளோ எஃபோர்ட் போட்டு பண்ணுறது நிறைய பேருக்கு ரீச் ஆகணும். ஓகே, ஏன்னா இதை இன்னொருத்தன் காப்பி பண்ணி வேற ஒரு இன்னும் நிறையா சப்ஸ்கிரைபர் இருக்கக்கூடிய இன்னொரு சேனல் பண்ணோம்னா அவனுக்கு வந்து பெரிய ரீச் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிதான் நிறைய பேர் இப்போ புதுசாக நிறைய பேர் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறவங்களே நம்ம கோர்ஸில் டீச் பண்ண ட்ரிக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. தமிழில் யாரும் இது வரைக்கும் இந்த ட்ரிக்கு சொன்னது கிடையாது. ஓகே, நம்ம தான் ஃபஸ்ட் டைம் கொடுத்துருக்கோம். நம்மகிட்ட இருந்து அவங்க கற்றுக்கிட்டு இருப்பாங்க கண்டிப்பாக. என்னால் அடித்து சொல்ல முடியும், அந்த மாதிரி நிறையா சேனல் பார்த்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி இதில் நான் சொல்ல போகிறதையுமே வந்து மற்றவங்களுக்கு ஃப்ரீயாக போகிறதுல எனக்கு தப்பு இல்லை. எனக்கு அதனால் வந்து எந்த ஆட்சேபனமும் இல்லை. ஆனால் நம்ம அதை பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதே வெளியில் தெரியாமல் போகக்கூடாது. அதனால தான் நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் நான் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவுமே வந்து பார்த்தீங்கன்னா 10,000 வியூஸ் வரைக்கும் கொண்டு வந்துட்டீங்கன்னா நான் எல்லா வீடியோவுமே ஃப்ரீயாக கொடுக்கறதுக்கு ரெடி. ஃபஸ்ட்டு வீடியோ நான் 2.0 சேனலில் அப்லோட் பண்ணுவேன். அந்த வீடியோ 10,000 வியூஸ் எப்போ வருதோ அடுத்த வீடியோ வந்து அடுத்த நாளே வந்து அந்த கோர்ஸில் அந்த யூடியூப் சேனலில் ஃப்ரீயாகவே வந்துடும். ஓகே, அடுத்த வீடியோக்கும் 10,000 வியூஸ் வந்துச்சுன்னா நான் அடுத்த வீடியோ கொடுப்பேன். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு வீடியோக்கும் 10,000 வியூஸ் கொண்டு வர முடியும் உங்களால் அப்படின்னா. ஏன்னா அது என் கையில் கிடையாது, என்னால் டீச் பண்ண தான் முடியும். நீங்கள் முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணி கொண்டு வர முடியுது. ஏன்னா எல்லா எக்ஸாமுக்கும் காமனாக நான் சொல்லிட்டேன். எஸ்எஸ்சி, ரயில்வே, டிஎன்பிஎஸ்சி, வேறு டிஃபென்ஸ் எக்ஸாம், பேங்க் எக்ஸாம் எல்லாத்துக்குமே தான் நான் கொடுக்குறேன். ஸோ தமிழ்நாட்டில் சீரியஸாக படிக்கிறவங்க ஒரு 10,000 பேர் வந்து இருக்க மாட்டாங்களா? அவங்களுக்கு இதை ரீச் பண்ணாலே எனக்கு போதுமானது. எனக்கு இதில் இன்கம் வரலாட்டியும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ ஒன்று நீங்கள் ஷேர் பண்ணி ஃப்ரீயாக பாருங்கள், இல்லைனா 499 பே பண்ணி கோர்ஸில் ஜாயின் பண்ணுங்கள். சேம் வீடியோஸ் தான் இருக்கும். ஓகே, நீங்கள் கோர்ஸில் ஜாயின் பண்ணியிருக்கேன் ஃப்ரீயாக கொடுக்கக்கூடாதுலாம் யாரும் சொல்லாதீங்க. எனக்கு இந்த க்ரைட்டீரியா வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னா நான் ஃப்ரீயாகவும் கொடுப்பேன். ஓகே, புரிஞ்சுட்டுன்னு நினைக்கிறேன். ஆனால் நான் ஷேர் பண்ணுறதுலாம் ரெடி இல்லை. நீங்கள் அப்லோட் பண்ண எனக்கு வீடியோ மட்டும் வந்தால் போதும், நான் பார்க்குறேன் அப்படின்னா நீங்கள் 499 பே பண்ணிங்க அப்படின்னா 1 இயர் வேலிடிட்டி இருக்கும். இதை நான் ஒரு 2 மந்த்துக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிடுவேன். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் எப்போனாலும் அதை வந்து பார்த்துக்கலாம். ரெக்கார்டர் கிளாஸாக தான் நான் கொடுக்க போகிறேன். ஓகே, ஸோ ஒருவேளை நீங்கள் வந்து பேசிக்லேருந்து கற்றுக்கணும், எனக்கு எல்லாமே வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணுங்கள். ஆல்ரெடி ஆல் இன் ஒன் கோர்ஸில் இருக்கீங்கன்னா நீங்கள் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அது ஆல் இன் ஒன் கோர்ஸ்லையுமே வந்துடும். நான் எப்போவுமே என்ன புது கண்டென்ட் கொடுத்தாலும் அது ஆல் இன் ஒன் கோர்ஸில் கொடுத்துருவேன். ஸோ ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கான ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1499. இதில் வந்து உங்களுக்கு மேத்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ், ஜிகே, கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே வந்துடும். இதுக்கு 3 இயர்ஸ் வேலிடிட்டி உண்டு. ஓகே, இதில் வந்து 35க்கும் அதிகமான எக்ஸாமுக்கான சிலபஸ் அவைலபிளாக இருக்குது. 3000க்கு மேலே வீடியோஸ் ஆல்ரெடி கொடுத்துருக்கோம், இன்னும் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ 3 வருஷம் இதில் வேலிடிட்டி வந்துடும். ஸோ கிளியராக இருக்கும் நம்புகிறேன். நீங்கள் ஃப்ரீயாக பார்க்குறதா இருந்தால் கண்டிஷன் இருக்குது, அது சாட்டிஸ்ஃபை ஆனால் அடுத்தடுத்த வீடியோஸ் ஃப்ரீயாக உங்களுக்கு கொடுக்கறதுக்கு எனக்கு 100% சம்மதம் தான். 10,000 வியூஸ் வரனால பெரிய இன்கம்லாம் வராது. ஒரு 200 ரூபா 250 ரூபா தான் வரும். ஒருத்தர் ஜாயின் பண்ணுற ஃபீஸை விட கம்மியாக தான் அந்த 10,000 வியூஸ்லையும் வரும். ஸோ நான் இந்த பாயிண்டை வைக்கிறதுக்கு காரணம் எனக்கு வந்து இன்கம் வரணும் அப்படிங்கிறதுக்காக கிடையாது. இது நிறைய பேருக்கு ரீச் ஆகணும் அப்படிங்கிறதுனால தான். ஓகே, இல்லை எனக்கு இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து டேரெக்டாக ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே, ஜாயின் பண்ணி பண்ணுறதா இருந்தாலும் பண்ணுங்கள். ஸோ உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ இது வர நான் கண்டிப்பாக கொடுப்பேன். இது வர்றதுக்கு எனக்கு 2 மாதம் 3 மாதம் ஆகுது அப்படின்னா 2 மாதத்துக்கு அப்புறம் கூட நான் அடுத்த வீடியோ கொடுப்பேன். ஆனால் ஒவ்வொரு வீடியோக்கும் 10,000 வர்றதுக்கு முன்னால் நான் வந்து ஃப்ரீயாக கொடுக்க மாட்டேன். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் கோர்ஸில் ஜாயின் பண்ணுறதா இருந்தால் ஆல் இன் ஒன் கோர்ஸ்லையோ இல்லைனா இந்த மேத்ஸுக்கான இந்த ஸ்பீட் பூஸ்டர் கோர்ஸ்லையோ ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் போயிட்டு சந்துரு மேத்ஸ்னு சர்ச் பண்ணிங்கன்னா நம்மளோட ஆப் வரும். இந்த மாதிரி ஐக்கான் இருக்கும். ஓகே, அதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணிவிட்டு பெய்டு கிளாஸஸ் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா குவாண்ட் பிளிட்ஸ்ன்னு சொல்லி ஒரு கோர்ஸ் இருக்கும். அதுதான் இந்த கோர்ஸ், இந்த ஸ்பீட் மேத்ஸ்க்கான கோர்ஸ். இது 499க்கு இருக்கும். இதில் ஜாயின் பண்ணுறதா இருந்தால் இதை ஓப்பன் பண்ணுங்கள், இல்லை ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணுறதா இருந்தால் இதை ஓப்பன் பண்ணுங்கள். ஓகே, 2 கோர்ஸுக்கும் ஜாயின் பண்ணுற ப்ரொசீஜர் சேம் தான், ஃபீஸ் தான் வேறு, வேலிடிட்டியும் வேறு. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் அதில் ஓப்பன் பண்ணிவிட்டு பை நவ் கொடுத்துட்டு ஆன்லைனில் பே பண்ணிங்கன்னா பேமெண்ட் ஆயிரும். பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு உடனே வந்து கோர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவேட் ஆயிரும். இப்போ இந்த கோர்ஸில் உங்களுக்கு கன்ஃபியூஷனே ஆகாது. இந்த குவாண்ட் பிளிட்ஸ் கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷனே ஆகுது. அதில் இந்த வீடியோ மட்டும்தான் இருக்க போகுது. பட் ஆல் இன் ஒன் கோர்ஸில் நிறையா வீடியோஸ் இருக்கும். ஆல்ரெடி 3000க்கு மேலே வீடியோஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் எந்த ஃபோல்டரை பார்க்கணும்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். டாபிக் வைஸ் வீடியோஸ் ஃபோல்டருக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த தம்ப்நெயிலோட இருக்கும். இந்த இமேஜோட வந்து ஒரு ஃபோல்டர் வந்து நான் புதுசாக கிரியேட் பண்ணிடுவேன். அந்த ஃபோல்டரில் வரக்கூடிய வீடியோஸ் பாருங்கள். இன்னும் நான் டீச் பண்ண ஆரம்பிக்கலை. ஓகே,
இது வந்து நான் 1ஆம் தேதிக்கு அப்புறம் வந்து இதில் வீடியோஸ் கொடுப்பேன், ரெகுலராக கொடுப்பேன். டெய்லி ஒரு வீடியோவாச்சும் கொடுக்கறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஓகே, அட்லீஸ்ட் வீக்லி 5 to 6 வீடியோஸ் வந்து வந்துடும். அதுக்கு மேலேயும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் 2 மந்த்துக்குள்ளே இதை நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவேன். டோட்டலாக வந்து மினிமம் 50 வீடியோக்கு மேலே வரும். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன், கிளியராக இருக்குன்னு நம்புறேன். இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இந்த எக்ஸாம்பிளில் ஒரு 4 கொஷின் நம்ம பார்க்க போகிறோம், 5 கொஷின் பார்க்க போகிறோம். ஓகே, 5 கொஷினுமே வந்து ரீசெண்டாக நடந்த எஸ்எஸ்சி ரயில்வே எக்ஸாமில் கேட்டிருந்த கொஷின்ஸ் தான். ஓகே, இதை நம்ம டைரெக்டாக ட்ரிக்கை யூஸ் பண்ணி எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது வந்து உங்களுக்கு நான் 2-3 கொஷினில் எல்லாத்தையுமே புரிய வைக்க முடியாது, எக்ஸாம்பிளுக்கு நான் காட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஒரு கொஷின் 2 கொஷினில் வந்து சொல்கிறப்போ டைம் அதிகமாக எடுத்து தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஏன்னா உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு நான் முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிறனால. ஆனால் இந்த மாதிரி நிறைய கொஷின் பார்க்குறப்ப தான் இதோட யூஸ் என்ன, இது ரியலாக வந்து உங்களுக்கு எப்படி யூஸ் ஆகும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும். ஓகே, அதனால் இந்த 4-5 கொஷினை வச்சு நீங்கள் ஜட்ஜ் பண்ணிடாதீங்க இப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு. இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். ஓகே, இப்போ இந்த கொஷின் பாருங்க, the cost of 3 pens and 12 books is 195. The cost of 7 notebooks exceeds the cost of 4 pens by 39. What is the cost of 12 pens and 6 notebooks னு கேட்டிருக்காங்க. ஓகே, 3 பேனாக்கள் மற்றும் 12 நோட்டு புத்தகங்களின் விலை 195, 7 நோட்டு புத்தகங்களின் விலை 4 பேனாக்களின் விலையை விட 39 அதிகம். 12 பேனாக்கள் மற்றும் 6 நோட்டு புத்தகங்களின் விலை என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்களோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. என்ன கேட்டிருக்காங்க, 12 பேனா ப்ளஸ் 6 நோட்டு, இதோட விலை என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இங்கேயும் 6 இருக்குது, இங்கேயும் 6 இருக்குது. 6 நம்ம காமனாக எடுக்கலாம், ரெண்டுமே 6ஓட மல்டிபிள் தான். அப்போ இந்த இடத்துல வந்து என்ன வந்திருக்கும், 2p + n வந்துடும். ஸோ அப்போ இந்த வரக்கூடிய ஆன்சர் இங்கே என்ன வருதோ இந்த ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 6ஓட மல்டிபிளாக தான் இருக்கும், 6ஓட மல்டிபிளாக தான் இருக்கும். எந்த ஆப்ஷன் 6ஓட மல்டிபிளில் இருக்குதோ அதுதான் நமக்கான ஆன்சர். ஓகே, இப்போ இது வந்து ஒற்றைப்படை எண், 6ஓட மல்டிபிளாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை இந்த 2 ஆப்ஷனுமே. இப்போ 234 அப்படிங்கிறது, இதுக்குமே நீங்கள் என்ன பண்ணுங்க, 6ஓட டிவிசிபிலிட்டி ரூலை வந்து ஃபாலோ பண்ணுங்க. 6ஓட டிவிசிபிலிட்டி ரூல் வந்து என்னது, அந்த நம்பர் 2ஆலையும் டிவைட் ஆகணும், அந்த நம்பர் வந்து 3ஆலையும் டிவைட் ஆகணும். ஸோ 2ஓட டிவிசிபிலிட்டி ரூலுங்கிறது அது ஈவன் நம்பராக இருந்தாலே போதும். ஓகே, அந்த மாதிரி 2 ஆப்ஷன் மிச்சம் இருக்குது. 3ஓட டிவிசிபிலிட்டி ரூல் அப்படிங்கிறது சம் ஆஃப் டிஜிட்ஸ் வந்து 3ஆல டிவைட் ஆகணும். ஓகே, இப்போ இந்த இடத்துல இது போயிடுச்சு, 2 + 4 6, அதுவும் 3ஆல டிவைட் ஆகும். அப்போ இது வந்து ஆன்சர். ஓகே, இதுதான் வந்து ஆன்சர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஆப்ஷனை செக் பண்ணிங்க அப்படின்னா 6 டிவைட் ஆகும், 3 டிவைட் ஆகும், 2 3ஆல டிவைட் ஆகாது. ஸோ அப்போ இது கிடையாது. ஓகே, இவ்வளோதான், நீங்கள் வேற எதுவுமே பண்ண வேண்டாம். இதே நீங்கள் பேப்பர் பென் இல்லாமலே பண்ணலாம்ல. இங்கே பார்த்தாலே தெரியுது, இங்கே 12 + 6, 6ஓட மல்டிபிளில் தான் ஆன்சர் இருக்கும்ட்டு தெரியுது. அதை பார்த்தாலே நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணிடலாம், பேப்பர் பென் இங்கே தேவையில்லை. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க, 2 pens and 8 பென்சிலோட விலை வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, 8 பேனா 2 பென்சிலோட விலை வந்து 96 ரூபான்னு கொடுத்துருக்காங்க. 4 பேனா 7 பென்சிலோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 72 ரூபான்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, 2 பேனா 8 பென்சிலோட விலை வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நான் சொல்ல போகிற மெத்தட் வந்து எல்லா இடத்துலையும் நீங்கள் இந்த நம்பரால் தான் டிவைட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. ஸோ நான் ஆல்ரெடி ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன், 4-5 கொஸ்டின் தான் கொடுக்க போகிறேன். இதில் உங்களுக்கு கம்ப்ளீட்டாலாம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. இது வந்து ஒரு லாங் சீரீஸ். ஓகே, இது ஃபுல்லாக பார்த்தா தான் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். பட் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான், அவ்வளோதான். இப்போ 8 பென் அடுத்து 2 பென்சில், இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 96. ஓகே, 2 பென் 8 பென்சில் தான் கேட்டிருக்காங்க. 8 இங்கே 8, 2 இங்கே 2. ஓகே, இப்போ இந்த இடத்துல நீங்கள் 6ஆல் இதை டிவைட் பண்ணுங்க. ஏன் 6ஆல் பண்ணணும், எந்த இடத்துல 6ஆல் பண்ணணும், எந்த இடத்துல வேற நம்பரால் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம கோர்ஸில் அதை வந்து கற்றுக்குவோம். ஓகே, அதை நான் அப்போ வந்து டீச் பண்ணுவேன். இப்போ இந்த இடத்துல 6ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா, இது 6ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா என்ன வந்திருக்கும், 2 மிச்சம் இருக்கும். ரிமைண்டரை மட்டும் எழுதுங்க. 6ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 2 மிச்சம் இருக்கும். அப்போ 2p. இங்கே 6ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா இங்கேயும் 2p தான் இருக்கும். இங்கே 6ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா ரிமைண்டர் 0 இருக்கும். ஸோ 6ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 2p + 2 பென். ஓகே, 2 பென் 2 பென்சில். ஓகே, 2 பென்சிலோட விலை வந்து அந்த விலை வந்து பார்த்தீங்கன்னா 6ஆல் டிவைட் ஆகும். 2 பேனா 2 பென்சிலோட டோட்டல் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 6ஆல் டிவைட் ஆகும். அந்த டோட்டல் காஸ்ட் 6ஆல் நம்ம டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு ரிமைண்டர் 0 கிடைக்கும். ஓகே, இப்போ இதே இடத்துல இப்போ இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 2p + 8 பென்சில். ஓகே, 2 பென் + 8 பென்சில் கொடுத்துருக்காங்களா, இதோட விலை தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதை நான் 6ஆல் டிவைட் பண்ணோம்னா ரிமைண்டர் என்ன கிடைக்கும், இங்கே 2 தான் இருக்கும். 6ஆல் டிவைட் ஆகுது, அப்போ 2மே ரிமைண்டர் ஆகிடும். இங்கே வந்து 2 பென்சில் வந்துடும். ஓகே, ஸோ இங்கே என்ன இருந்துச்சு, 2 பென்னு 2 பென்சிலோட விலை வந்து
ஆறால் டிவைட் ஆகிற நம்பராக இருக்கும், ரிமைண்டர் ஜீரோவாக இருக்கும் 6ஆல் டிவைட் பண்ணோம்னா. சேம் க்ரைட்டீரியா தான் இங்கேயும் இருக்குது. ஓகே, சேம் கண்டிஷன் தான் இங்கேயும் இருக்குது. 2 பென்னு 2 பென்சிலோட விலை. ஸோ இது என்னவா இருக்கும்? இது வந்து 6ஆல் டிவைட் ஆகிற நம்பராக தான் இருக்கும். ஓகே, இது வந்து 6ஆல் டிவைட் ஆகிற நம்பராக தான் இருக்கும். நான் இதுக்கு முந்தின கொஸ்டினில் பண்ண மாதிரி நீங்கள் பண்ணிருக்கலாம். 2 காமனாக எடுத்துக்கலாம். 2 பென் 2 8 பென்சில் 2 காமன் எடுத்துக்கலாம். 2ஆல் டிவைட் ஆகும்ட்டு 2 ஆப்ஷன் எலிமினேட் பண்ணியிருக்கலாம். பட் ரெட்டைப்படையிலே இன்னும் 2 ஆப்ஷன் இருக்குது. ஓகே, அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ இந்த இடத்துல ஆன்சர் வந்து 6ஆல் டிவைட் ஆகிற நம்பர் அப்படிங்கிறது கிளியராக தெரியுது. ஸோ 56 6ஆல் டிவைட் ஆகாது, 54 தான் டிவைட் ஆகும். புரியலைன்னா ப்ராப்ளமே இல்லை. நான் உங்களுக்கு கோர்ஸில் தெளிவாக புரிய வச்சிருவேன். இது ஒரு ஷார்ட் வீடியோ, இதில் நான் எல்லாத்தையும் உங்களுக்கு டீச் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஒரு வாட்டி உங்களுக்கு ஒரு புது மெத்தடை டீச் பண்ணிட்டு விட்டுட்டோம்னாலும் அது உங்களுக்கு மைண்டில் இருக்காது. இந்த மாதிரி ஒரு 10 கொஸ்டின் கொடுப்பேன். ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் இந்த மாதிரி கொஸ்டின் வந்தாலே அப்படி யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. நான் இப்போ பண்ண மாதிரி நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஓகே, ஸோ வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே தெளிவாக புரிகிற மாதிரி நான் வந்து டீச் பண்ணிடுவேன். ஓகே, இப்போ இந்த கொஸ்டினில் பாருங்கள், 4 சேரு 14 டேபிளோட விலை 4000. அதுக்கப்புறம் 16 சேரு 12 டேபிளோட விலை 5000. 8 சேரு 4 டேபிளோட விலை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல 4 16 சாரி 8 16 4 12. ஓகே, அதுக்கப்புறம் இந்த 5000 இருக்குது. இந்த இடத்துல வந்து நம்ம எல்லா இடத்துலையும் 6ஆல் தான் டிவைட் பண்ணணுன்ட்டு அவசியம் இல்லை. இப்போ இந்த 8 16ங்கிறது 8ஆல் டிவிசிபிள் ஆகும், 8ஆல் டிவைட் ஆகும். ஸோ அப்போ நான் 8ஆல் இதை டிவைட் பண்ணுறேன். இப்போ 16 சேரு 12 டேபிள், இது வந்து பார்த்தீங்கன்னா 5000 கொடுத்துருந்தாங்களா. இப்போ இதை நான் 8ஆல் டிவைட் பண்ணுறேன். 8ஆல் டிவைட் பண்ணேன் அப்படின்னா ரிமைண்டர் என்ன வருமோ அதை எழுதுங்க. இந்த இடத்துல ரிமைண்டர் எதுவுமே வராது, 0. ஓகே, ரிமைண்டர் 0. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 4 ரிமைண்டர் வரும். ஸோ அப்போ 4 டேபிளோட விலை இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது 5000 அப்படிங்கிறது 1000, 1000ஓட மல்டிபிள் எல்லாமே 8ஆல் டிவைட் ஆகும். அப்போ இங்கே ரிமைண்டர் 0. அப்போ 4 டேபிளோட விலை வந்து 8ஆல் டிவைட் ஆகிற நம்பராக இருக்கும். 4 டேபிளோட விலையை வந்து நம்ம 8ஆல் டிவைட் பண்ணோம்னா கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகும், ரிமைண்டர் வராது. ஓகே, இப்போ அதே தான் இங்கே. இதில் நீங்கள் 8ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 8 சேருக்கு ரிமைண்டர் 0. 4 டேபிள் தான் மிச்சம் இருக்குது. 4 டேபிளை 8ஆல் டிவைட் பண்ணோம்னா அங்கேயுமே வந்து ரிமைண்டர் 4 வரும். ஸோ இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 டேபிளோட விலை தான் தெரியும். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 4 டேபிளோட விலை என்ன இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்க போகுது, அதோட மல்டிபிளில் தான் இருக்க போகுது. ஸோ இப்போ 4 டேபிளோட விலை வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து நம்ம 8ஆல் டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு ரிமைண்டர் 0 வரும். அதை நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அப்போ ஆன்சர் எதுவோ அதை 8ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் நம்மளுக்கு 0 வரணும். ஸோ இப்போ நீங்கள் 4 இங்கே காமனாக எடுத்தாலுமே உங்களுக்கு ஆப்ஷன் எல்லாமே எலிமினேட் ஆகாது. ஓகே, அதில் உங்களுக்கு எல்லா ஆப்ஷனும் எலிமினேட் ஆகாது. ஸோ அப்போ நம்ம வேறு ஏதாச்சும் பண்ணி தான் ஆகணும். டிவிசிபிலிட்டி ரூல் வந்து யூஸ் பண்ணி ஆகணும். ஓகே, இல்லைனா டிஜிட்டல் சம் வந்து யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து 4 டேபிளோட விலை தான் நம்மகிட்ட கேட்டிருக்காங்க மாதிரி நம்ம கொஷினை மாற்றிட்டோம். ஸோ அதில் கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து 8ஆல் டிவைட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி மாற்றிட்டோம். 8ஆல் டிவைட் ஆகிற மாதிரி ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது, வேறு எதுவுமே டிவைட் ஆகாது. ஸோ இதுதான் ஆன்சர். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. இதுவும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். இப்போ 4 சேரு 3 டேபிளோட விலை வந்து 2100 ரூபா. 5 சேரு 2 டேபிளோட விலை 1750 ரூபா. இப்போ ஒரு சேரோட விலை வந்து கேட்டிருக்காங்க. இப்போ இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 4 சேரு 3 டேபிள், இதோட விலை 2100ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இது 3ஆல் டிவைட் ஆகும், இதுவும் 3ஆல் டிவைட் ஆகும். இப்போ நான் இதை 3ஆல் டிவைட் பண்ணுறேன். இதை வந்து பார்த்தீங்கன்னா 3ஆல் டிவைட் பண்ணுறேன். இப்போ இங்கே வந்து என்ன இருக்கும், ஒரே ஒரு சேர் மிச்சம் இருக்கும். ரிமைண்டர் தான் நம்ம போட போகிறோம். 3ஆல் டிவைட் பண்ணோம்னா ரிமைண்டர் வந்து இங்கே 1 இருக்கும். 1C வந்து மிச்சம் இருக்கும். இது ஃபுல்லாக கேன்சல் ஆயிரும், 21 ஃபுல்லாக கேன்சல் ஆயிரும். அப்போ ஒரு சேரோட விலை என்னவோ அது 3ஆல் கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகும். ஓகே, 0 கிடையாது. ஒரு சேரோட விலை 3ஆல் டிவைட் ஆகும். 3ஆல் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு ரிமைண்டர் 0 கிடைக்கும். இங்கே என்ன கேட்டிருக்காங்க, ஒரு சேரோட விலை தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஆன்சர் வந்து 3ஆல் டிவைட் ஆகும். ஸோ 3யோட டிவிசிபிலிட்டி ரூல் வந்து என்னது, சம் ஆஃப் டிஜிட்ஸ் வந்து 3ஆல் டிவைட் ஆகணும். ஸோ 150 டிவைட் ஆகும், 130. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 140ம் டிவைட் ஆகாது. ஓகே, 125ம் டிவைட் ஆகாது. ஸோ புரிஞ்சுட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இப்போ நம்ம சால்வ் பண்ண 4 கொஷினுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வெறுமனே ட்ரிக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணோம், வேற எந்த மெத்தடும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணது. ஸோ அந்த மாதிரி நான் கொடுக்க போகிற அந்த 50-60 வீடியோலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிக்கு மட்டும்தான். ட்ரிக்கை மட்டும் வச்சு நம்ம சால்வ் பண்ணக்கூடிய கொஷின்ஸ் மட்டும்தான் வரப்போகுது. ஒரு ட்ரிக்கை வெறுமனே கற்றுக்கிட்டு போக போகிறது கிடையாது. அதை ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம அந்த மாதிரியே யோசிக்க ஆரம்பிக்கிற மாதிரி தான் அந்த சீரீஸ் இருக்கும். 100% இது
ஆல்ரெடி சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணவங்க இல்லைனா அட்லீஸ்ட் மேத்ஸ் வந்து ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா டாப்பிக்குமே நான் வந்து வீடியோஸ் கொடுக்க போகிறேன். ரீசெண்டாக கேட்டிருந்த எல்லா கொஷின்ஸுமே இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணக்கூடிய மேக்ஸிமம் கொஷின்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லை ஃப்ரீயாக பார்க்குறதா இருந்தால் நீங்கள் முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணுங்கள். நான் ஃபஸ்ட்டு வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுறேன். நீங்கள் அப்போ இருந்து வந்து ஷேர் பண்ண ஆரம்பிங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வீடியோ உங்களுக்கு கோர்ஸ்லேயும் அப்லோட் ஆகும், யூடியூப் சேனல்லையும் அப்லோட் ஆகும். அடுத்தடுத்த வீடியோஸ் கோர்ஸில் அப்லோட் ஆகிக்கிட்டே இருக்கும். யூடியூப்பில் அந்த 10,000 வியூஸ் வந்ததுக்கப்புறம் அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து யூடியூப்லேயும் அப்லோட் ஆகும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆல் த பெஸ்ட்.